விவசாயத்துக்கு ஆட்களே இல்லாமல் மிஷினே வந்து வேலை செய்யுதா? விவசாயம் வந்து இப்படிலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிற ஒரு வையா. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயியுடைய வாழ்க்கையே மாற்றம். இவ்வளோ மன நிம்மதியாக இவ்வளோ இயற்கையாக இருக்கிற ஒரு இடமா? இவ்வளோ சீக்கிரமாக கொஞ்ச நேரத்தில் ஏக்கரை நடுநடும் இயந்திரம் இருக்குதுங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னல மிஷின் நடுவுக்கு வந்துக்கிறோம். மிஷின் நடுவு நடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குறோம். இப்போ இது மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சுற்றி உக்காந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். மாதிரி நேச்சுரலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோதான் காசு நம்ம வந்து காசு கொடுத்து நேச்சுரல் வாங்குகிறோம் சில இடத்துல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நிறைய இருக்குது. சொல்ல தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு நாற்றே தெரிலன்னு சொல்லாதீங்க, தெரியுதுங்களா? நேருக்கு மிஷின் நடுவு எல்லாமே நடுவு வந்து பார்த்திங்கன்னா கையில் நடுவாங்க. உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஆப்போசிட்டில் இருக்குதுங்க, அது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் மிஷினு. உங்களுக்கு இப்போ மிஷின் ஒரு நட்டு இருந்தார். அவர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு காட்டுறேன். இவர் தாங்க அவர் ஆப்ரேட்டர். இருங்க சார், எங்கே போகிறீங்க? இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தில் வந்து வேலைக்கு வந்திருக்காரு மிஷின் ஒன்று வர்றதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஐடி படிக்கிறான். ஐடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இவனுக்கு வந்து ஒரு முக்கிய சொல்கிற விவசாயம் வந்து பண்ணுறான். லோயலாவில் படிக்கிறேன். எங்கே ப்ரோ படிக்கிறா? லோயலாவா? நாட் டிபார்ட்மெண்ட்டு பிடெக் ஐடி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறான். டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. கோர்ஸ் ஒன்று படிக்கிறான். அவனுக்கு கோர்ஸ் படித்தாலும் பார்ட் டைமாக எப்பவுமே விவசாயம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு விவசாயம் பண்ணிக்கிறான். விவசாயம் தான் அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் பண்ணுக்கிறான். நம்ம இப்போ மிஷின் வந்து கிட்ட பார்க்கலாம். இப்படிலாம் வந்து விவசாயிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயம் வந்து எப்பவுமே விட்டுக்கூடாது சொல்லிட்டு இன்னும் விவசாயத்தை வந்து பார்த்துக்கிறாங்க நிறைய பேர். வராமல் பாருங்க. நான் இது மாதிரி வந்து மிஷின் ஓட்டு போட்டுருந்தான். ஒரு 2 ஏக்கருக்கு மேலே ஓட்டியிருந்தாங்க. அவங்கள சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மிஷின் நடுவே, அது இதுதாங்க. தெரியுதுங்களா? ஒரு மிஷின் ஆப்ரேட். அவனும் வந்து காலேஜ் படிக்கிறான். முக்காடிங்க, இது சிந்துஜா பிராண்டு. வாட்டோட தாங்க மிஷினோட பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க, ஓட்டுநர் இருப்பாங்க. ஏன் வந்து நிறைய பேர் வந்து மிஷினோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா கை நடுவு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து இப்போதைக்கு வரல. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காசு கேட்குறாங்க. இப்போ இந்த மிஷின் நடுவு வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபா, அதுவே கை நடுவு வந்து பார்த்திங்கன்னா 6500 ரூபா 7000 ரூபா கிட்ட வாங்குறாங்க. விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நஷ்டம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது மாதிரி ஒரு சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரினா கொஞ்சம் இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், வேலை டக்குன்னு ஒரே நாளில் மொத்தமே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து விவசாயி வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால் இது மாதிரி விஷயத்த வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு யாராச்சும் நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஈஸி மெத்தட் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய கொஞ்சம் பண்ணுங்கள். என்ன ப்ரோ சொல்கிறேன்? கரெக்டாக இல்லையா? நீ என்ன சொல்கிறியா? ஏன் ப்ரோ சொல்லு ப்ரோ. இவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், அவனை பிடெக் ஐடி தான் படிக்கிறான். பார்த்தா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் வேலைக்கு பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் விவசாயத்தை சப்போர்ட் பண்ண மாட்டேன். கேட்டானா சொல்கிறேன் டெக் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஐடிஏ. என்ன பண்ணுறதுங்க, காலை மாறி போச்சு. எல்லாங்க போனால் பொம்பளை பிள்ளைங்குதுங்க. ஏசியில் உட்காருவான், 2 தட்டுவான், லாகின் பண்ணுவான், ப்ரோக்ராம் ஏதாச்சும் நல்லா வெப் அப்ளிகேஷனோ இல்லை வெப் அப்ளிகேஷனை பண்ணுவான். அதில் பீஸ்ஃபுல்லாக இருக்க பொண்ணுங்க இரரை கேட்கும், கட்டிப்பிடிப்பானு, கிசடிங்க, லீவ் டுக்கு அதுலேருந்து எல்லாமே பண்ணுவானுங்க. அவ்வளோதான். அதோட வாய்க்க இங்கே வந்தால் சேர்த்து கலரணும், நாற்று எடுத்து வைக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேள்வி கேட்பாங்க, வெயில் வேறு. அதனால் அவன் பண்ணதோன்ற மஜா பண்ணுறான். என்ன பண்ணுறது? தாங்க விவசாயி வாய்க்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். வேலைக்கு போயிடலாம், ஐடி கம்பெனிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை, ஒரு கோர்ஸ் ஒன்று பச்சு முடிச்சுட்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா இருக்கிறமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நடுவுடைய ஓனரை பார்க்கலாம். ஏங்க எப்போவுமே ஓனர்ன்றவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலக்கத்துலேயே இருப்பான். அது ஏன்னா எனக்கு தெரில. நானும் எத்தனையோ பேர் பார்த்துக்கிறேங்க. ஒருத்தவங்க கூட ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஓனராக இருக்குமாண்ணா ஓலோக்கத்தில் நேக்கா ஓலோத்துட்டு வருவான் காலைல ஆட்டின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா டீசல் ஊற்றிட்டு பெட்ரோல் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டு அவ்வளோ அதில் போயிட்டு அங்கே எதனா ஆண்டிங்கிட்ட இல்லை ஒன்றுக்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கின்னு வீடியோ காலில் பேசிக்கின்னு இருப்பான். ஏன் எல்லா ஓனரும் இப்படி தான்ண்ணா? தான் எனக்கே தெரில. இருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் அந்த வண்டியுடைய ஓனரு. ஆனால் ஒரு ஓனரை மாதிரியே பண்ண மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாவில் வந்து பத்துனுக்கிறான். இதெல்லாம் நம்ம நாங்கள் சொல்ல முடியுது. நடு மிஷின் அங்கே ஓடுனுக்குது. இவன் எங்கே இருக்கிறான்? கொட்டாவில் வந்து பத்துனுக்கிறான். இதெல்லாம் என்ன கதை நீங்களே சொல்லுங்கள். இவங்களுக்கு தான் கைனி, இவன் வந்து எங்கள் சித்தப்பா இருக்குது.
அவர் வந்து ஒரு டேட்டு வச்சுருக்காரு. இவர் தான் சேதாங்க அம்மா. சரிங்க, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட வந்து ஓட்டுறதுக்கு வந்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டேஸில் வந்து சேர்ந்துட்டோம். அதாங்க இப்படி தான் வாய்க்கு இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம் பீ வெட்டுது மொத்தமே கொடாயில் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சரி ஓகேங்க, பாய்.